ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்றைக்கி வந்து வேர்ல்டு முழுக்க ஒரு பரபரப்பான ஒரு செய்திகள் ஒரு ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து எர்த்தோட மதர் அப்படின்னே சொல்கிறாங்க. எர்த்தோட மதர் கம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கிலீஷில் நான் அவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது அவங்க வந்து இறங்குறது அந்த சைடில் இறங்குறதுக்கு பதிலாக இந்த சைடில் இருந்து வந்து இறங்குறத வந்து அவங்க பார்க்கும்போதெல்லாம் வந்து எர்த் மதர் கம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பூமி மாதா, இந்த நிலத்தோட ஒரு பெரிய ஒரு சொத்து நீ தான் வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். யாருக்குமே கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த நிலையில இப்போ நம்ம இருக்கிற நேரத்தில் ஒரு மணி நேரம் நம்மளால் வீட்டுக்குள்ளே உட்கார முடியல. எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுது, இல்லை ஃபோன் நோண்டணும்னு தோணுது, இல்லை டிவி பார்க்கணும்னு தோணுது, இல்லை எங்கேயாவது கிளம்பி ஒரு டூர் மாதிரி போகணுன்னு தோணுது. நிறையா பேருக்கு என்னென்னமோலாம் தோணிகிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு 1 ஹவருக்கு நம்மளுக்கு வீட்டில் உட்காரவே தோணலை. கிட்டத்தட்ட 286 டேஸ், கிட்டத்தட்ட 286 நாள் ஸ்பேஸ்லேயே மாட்டிக்கிட்டு திருப்பி வர முடியாமல் வழிகள் இல்லாமல் ஸ்டார்லைனர் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலயமா நாசா அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க சுனிதா வில்லியம்சனை. புச் வில்மோர் அப்படின்றவங்க 2 பேர் தான் வந்து ரொம்ப ஹைப். இப்போ இவங்க எல்லாருமே இங்கே வந்ததுக்கு காரணம் இவங்க 2 பேர் மட்டும்தான். இவங்க 2 பேர் வந்து ஸ்பேஸில் இல்லை அப்படின்னு, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸில் இல்லைன்னா கூட போனவங்களோட கதி எல்லாமே என்ன இருக்கும்னே நம்மளால் கணிக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 286 நாட்கள் அங்கே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சாப்பாடெல்லாம் இங்கேருந்து அனுப்ப முடியுது, பட் அவங்கள அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வர முடியல அவங்களால. இங்கேருந்து சாப்பாடு அமுச்சு விட்றாங்க. ஒரு சின்ன ஒரு ராக்கெட்டில் ஒரு விண்கலத்தில் வந்து அமுச்சு விட்றாங்க. அது மிஷின் போயிட்டு அவங்கக்கிட்ட சாப்பாடை ஒப்படைச்சிட்டு அது அவ்வளோதான். அதோட வேலை முடிந்து விட்டது. அதோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அது அவ்வளோதான். அது செத்துரும். அதுக்கு திருப்பி என்ன சோர்ஸு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட போன வருஷம் ஜூன் மாதம் கிளம்பியிருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதி வந்து கிளம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜூன் 5ஆம் தேதி நம்ம இங்கேருந்து கிளம்பினாங்க சுனிதா வில்லியம்சன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ்க்கு போயிட்டு 10 நாட்கள் வேலையை முடிச்சுட்டு அங்கே வந்து ஆய்வுகள் நிறையா இருந்தது. அங்கே செய்ய வேண்டிய வந்து சோதனைகள், ரிசர்ச் நிறையா இருந்தது. ஸ்பேஸில் வந்து அதுக்காக தான் இவங்க போயிருக்காங்க. நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் பெண்மணி இவங்க ஸ்பேஸ் எக்ஸ்க்கு அங்கே ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ்க்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நேத்தி காலையில் கிளம்பி இன்றைக்கி விடிய காலையில் வந்திருக்காங்க. விடிய காலத்தால் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 3:27 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இங்கே வந்து சேரலை, நம்ம தமிழ்நாட்டில் சேரலை, இந்தியாவில் சேரலை. அவங்க வந்து ஃப்ளோரிடாவில் வந்து ஒரு கடலில் வந்து சேர்ந்துருக்காங்க. இவங்களை எப்படி கூட்டு வர்றது அப்படின்றது வந்து நாசாக்கு என்னென்னலாம் வழிகள் இருந்ததோ எல்லா வழிகளையும் இது பண்ணி பார்த்தாங்க. அவங்க போன உடனே செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா போன வருஷம் அவங்க வந்து விண்கலத்துக்கு போயிட்டாங்க. அவங்க போன மிஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தெரியுது. மிஷினில் இருக்கிற கேப்சூல் மட்டும் தனியாக வந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட போன ஆண்டு வந்து அவங்க ஜூன் மாதம் கிளம்பியிருக்காங்க. ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் 7ஆம் தேதி கிட்டத்தட்ட 2.5 மாதம் கழித்து இந்த கேப்சூல் மட்டும் வந்து விழுந்திருக்கு ஃப்ளோரிடாவில். சரி, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன பேக் ட்ராப் தான், ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான். இவங்க போய் பார்த்துருக்காங்க. நிறையா இராணுவ வீரர்கள், ஆர்மி மேன்ஸ் எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க. போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அது உள்ளே இல்லை. ஏன்னா அவங்க மேலே தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால மெசேஜும் அனுப்ப முடியல, எதுவுமே சொல்ல முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மேலே தான் மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க போன அந்த ராக்கெட்டோட கேப்சூல் மட்டும் தான் இங்கே வந்து விழுந்திருக்கு. அவங்க யாருமே இன்னும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே கீழே இருக்கிற நாசாவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்களால் வர முடியல, ஏதாவது உங்களை ஒன்று பண்ணி எங்களை வர வைக்கணும், நீங்கள் தான் ட்ரை பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கடைசியில் நாசா நான் பல வித்தியாசமான வழிகளில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. 7ஆம் தேதி அந்த ஸ்டார்லைனரோட அந்த விண்கலம், அந்த ராக்கெட் மட்டும் கேப்சூல் மட்டும் வந்து விழுந்ததுனால திருப்பி நாசா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து திருப்பி ஒரு விண்கலத்தை அமுச்சு வச்சுருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வரதுக்கு. அதுவுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. போகிற வழியிலே வெடிச்சிருச்சு, பாதி வழியிலேயே. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியில் இந்த வீரர்களை வந்து இந்த ஆஸ்ட்ரானட்ஸை நாங்கள் காப்பாற்றணும்னு முன் வந்த ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய பணக்காரர், பில்லியனியர், இவர் என்ன வேணால் சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்க் மாமாவை தான் சொல்கிறேன். நம்ம எலான் மஸ்க் தான் வந்து கடைசியில் அவர் வந்து நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பேஸ் எக்ஸில் வந்து அந்த நிறுவனத்தின்
அந்த அந்த கம்பெனிலேருந்து டிராகன் அப்படின்ற ஒரு விண்கலத்தை வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அது வந்து போயிருக்கு. அவங்க போய் இப்போ இந்த வந்தாச்சு. காலையில் வந்து 3:27 மணிக்கு அதிகாலை இங்கே வந்து இறங்கியிருக்காங்க. இங்கேனா இங்கே கிடையாது, ஃப்ளோரிடாவில் வந்து இறங்கியிருக்காங்க. பத்திரமா அவங்க எல்லாரையும் கூட்டு வரப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 286 நாட்கள் மேலே இருந்திருக்காங்க. அவங்க உடல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது, பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது. நமக்கு கீழே இருக்கிற நமக்கே 1008 வியாதிகள் வருது, மேலே எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. சுற்றி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியிலலாம் பார்க்கலாம் ஸ்பேஸ்லேருந்து, உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு. ஸ்பேஸ்லேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, இருட்டாக இருக்கும், இதுவாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து நம்ம இங்கே ஒரு நாள் அப்படின்றது வந்து 24 ஹவர்ஸ் அப்படின்ற நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுன்றது 90 மினிட்ஸ் தானா அப்படின்னு சொல்லி இப்போ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது கிடச்சது. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அதனால் பர்டிகுலராக நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணி படிக்கலை. எதர்ச்சியாக அது ஒன்று மட்டும் பார்த்தேன். அதை நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நாளைக்கு இப்போ பர்சனலாக இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்பேஸில் இவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னும் நிறையா சொல்லப்படுறது. இந்த விஷயங்கள் இவங்க சுனிதா வில்லியம்சன் இங்கேருந்து போகும்போது கையில் 2 சமோசாவும் பகவத்கீதை புக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. ஒரு பகவத்கீதை புக்கை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்பேஸில் வந்து அங்கே கூட நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழ் பண்பாடு வந்து அங்கே கொண்டு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இப்போ பத்திரமா அவங்க வந்து இங்கே சேர்ந்தாச்சு. ஃப்ளோரிடாவில் வந்து இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த மீட்பு பணியினர் எல்லாருமே வந்து இராணுவ வீரர்கள் எல்லாருமே, ஆர்மி மேன்ஸ் எல்லாருமே போய் அவங்கள பத்திரமா கூப்பிட்டு வந்திருக்காங்க. பர்சனலாக அவங்களுக்குன்ற அந்த மெடிக்கல் செக்கப், பாடி செக்கப் எல்லாமே எடுக்கப்பட்டுருக்கு. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்றது வந்து உறுதியாயிருக்கும். ஏன்னா அவங்க அங்கே இருக்கும்போது நம்ம நாட்டில் இங்கே இருக்கிற மாதிரி பொல்யூஷனோ இல்லை டிசீஸோ எதுவுமே வந்திருக்க சான்சஸ் கம்மி தான். ஆனால் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, வராததுக்கும் சான்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா நீங்கள் விண்கலத்தில் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அமிச்ச பாதி ஆஸ்ட்ரோனட்ஸில் ஒரு ஆஸ்ட்ராய்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அமிச்ச மிஷின்ஸ் எல்லாமே பாதி நிறையா ஃபெயிலியர் ஆனது, எல்லாமே அங்கங்கே உடஞ்சி சில்லு அப்படி இப்படியே தான் சதறி கிடக்கும். அதுலேருந்து கூட பல டிசீஸ் நமக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எப்பயோ படித்ததுனால இப்போ நான் உங்ககிட்ட இது பண்ணுறேன். அதனால் அவங்க வந்து இப்போ வந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்புறம் ட்விட்டர், நம்ம ட்விட்டர்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ன்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா மஸ்க் வாங்கிட்டாரு, அதனால் அதை நம்ம வந்து ட்விட்டர்னு சொல்ல முடியாது, எக்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எவ்வளவோ இருக்குது, டெலிகிராம், வாட்ஸ்அப், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிற ரொம்ப பப்ளிஷாக நிறையா பேர் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் எதில் பார்த்திங்கனாலும் இன்றைக்கி சுனிதா வில்லியம்சன் வந்தது தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி ஒரு பெருசாக இது நின்றுட்டுருக்கு. அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த சுனிதா வில்லியம்சன் என்ன, அங்கே எப்படி போனாங்க, எத்தனாம் தேதி போனாங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க என்னத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, இங்கேருந்து எதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு தெரியலன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மறக்காமல் ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அது 100 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே இருக்குது. அது அப்படியே ஒரு 10K அப்படின்னு வந்து நான் என்றைக்காவது ஒரு நாள் பார்க்கணுன்றது ஒரு ஆசை, சின்ன ஆசை. பரவாயில்ல, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்னைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு பார்ப்போம்.